தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏஐ. ஐடி மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டுமே நம்ம மாற்றிக்காமல் இருந்தோம்னாக்கா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி மாற்றிக்காமல் இருந்தோம்னாக்கா சர்வைவல் பண்ண முடியாது. ஏஐ படிக்கிறத விட ஏஐ எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் எண்ட்யூசர்னு சொல்லுவாங்க, எண்ட்யூசர் ஜாப்ஸ் நிறைய தேவைப்படுது. ஒரு மாஸ் எம்ப்ளாயி ஸ்டாஃப் வெளியில் அனுப்புகிறாங்க, டிசிஎஸ்ல அனுப்ப முயற்சி பண்ணாங்க, இன்ஃபோசிஸில் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க. இது ஏன் அப்படி அனுப்புகிறாங்கனாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறாங்க. தி ஃபர்ஸ்ட் ஜாப் வாட் தேர் டார்கெட்டிங் ஃபார் ட்ரிம்மிங் இஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இந்த ஏஐன்றது இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஏஐ வில் பி ரீப்ளேஸ்டு வித் சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி QI. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஐடி இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப பூமில் இருக்க இண்டஸ்ட்ரி. அது படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற காலம் 93, 94லலாம் ஐடி படித்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப மார்க்கெட் இருந்தது. அப்படியே இந்த 25 வருஷம் கழித்து இப்போ நம்ம பார்க்கும்போது ஐடியில் ரொம்ப ரெசஷன் வருது, ஜாப் ட்ரிம்பிங், ஜாப் கட்டிங் அதெல்லாம் வருது. எதனால் வருது அப்படின்றது மக்களுக்கு புரியாமல் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. அதை புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி அங்கே போடுறோம். இப்போது யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்குது. ஐடிக்கெலாம் ரொம்ப வேலை இல்லை, ஐடி படித்தவங்களுக்கு வேலை இல்லை, வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வேலையை விட்டு அனுப்புகிறாங்கனாக்கா தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏஐ. ஐடி மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டுமே நம்ம மாற்றிக்காமல் இருந்தோம்னாக்கா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி மாற்றிக்காமல் இருந்தோம்னாக்கா சர்வைவல் பண்ண முடியாது. நீங்களே பார்க்கலாம், ஒரு 96, 97 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நியூமரிக் பேஜர் வந்தது, ஆல்ஃபா நியூமரிக் பேஜர் வந்தது. இப்போ எங்கே பேஜர் பார்க்க முடியுதுங்களா? ஆண்டனா வச்ச ஃபோன் இருந்தது. அப்போது ஒரு 100 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் செல்ஃபோன் இருக்கும். ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே செல்ஃபோன் இருக்குது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துடுச்சு. இது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதே போல் தான் இந்த ஏஐயும் உள்ளே வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஐடி தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஸோ இந்த நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க ஏஐயை படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்றதில் அது கொஞ்சம் மாற்றி ஏஐ பக்கம் போனாங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஏஐ படிக்கிறத விட ஏஐ எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் எண்ட்யூசர்னு சொல்லுவாங்க, எண்ட்யூசர் ஜாப்ஸ் நிறைய தேவைப்படுது. ஏஐ பற்றியே ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஜாப் ட்ரிம்பிங் தான் ஆகும். இது ஏன் கட் பண்ணாங்கன்னா ஐபிஎம்மில் ஒரு மாஸ் எம்ப்ளாயி ஸ்டாஃப் வெளியில் அனுப்புகிறாங்க, டிசிஎஸ்ல அனுப்ப முயற்சி பண்ணாங்க, இன்ஃபோசிஸில் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க. இது ஏன் அப்படி அனுப்புகிறாங்கனாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது என்னது? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இட் வில் ரெக்ரூட் தி எம்ப்ளாயி, இட் வில் கிவ் தி ட்ரைனிங் டு தி எம்ப்ளாயி, இட் வில் பிளேஸ் வேர் தி எம்ப்ளாயி சூட்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்க இந்த ஆட்டோமேட்டடாகவே ஏஐ வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ரெஸ்யூம் கொடுத்துட்டாங்கன்னா ஏஐ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுவே கொடுத்துரும், அதுவே இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிடும். இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணக்கோம்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸோ அண்ட் அதர் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க, கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறமா அவங்கள பிளேஸ் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் த்ரூ கம்ப்யூட்டர் அண்ட் வாட்ஸ்அப் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணுறாங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் ஜாப் வாட் தேர் டார்கெட்டிங் ஃபார் ட்ரிம்மிங் இஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஒரு காலத்தில் ஹெச்ஆருங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பார்க்கப்பட்ட டிபார்ட்மெண்ட். இப்போ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ட்ரிம்மிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ தட், நம்ம ஹெச்ஆர்லேருந்து கொஞ்சம் வேறு படிப்புகளை படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் சைக்கிள் தான். நான் சொன்ன மாதிரி பேஜர்ன்றது காணாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தாக்கா இந்த ஃபிலிம் பேஸ்டு கேமராஸ் இப்போ எங்கேயாவது பார்க்க முடியுதுங்களா? ஃபிலிம் பேஸ்ட் கேமரா கொட்டாக்னு ஒரு கம்பெனி இருந்து, இண்டஸ் ஃபிலிம்னு ஊட்டியில் ஒரு கம்பெனி இருந்தது. அது இப்போ பார்க்க முடியுதுங்களா? ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அந்த ஃபோட்டோ ஃபிலிம்ன்றது அவ்வளோ இது நெகட்டிவ் வச்சு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ யாராவது நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஏன்னா டெவலப் ஆகிடுச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அந்த டெக்னாலஜி பிகம் ஓல்ட் அண்ட் தேர் ஆர் நியூ டெக்னாலஜிஸ் ஹாவ் கம். ஸோ அதே மாதிரி இந்த ஏஐன்றது இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா
இந்த ஏஐ வில் பி ரீப்ளேஸ்டு வித் சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி QI. புரியுதுங்களா? அது வந்து இந்த ஏஐ விட ஃபர்தர் மோர் டெவலப்டு ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக இருக்க போது அதுக்கான வழிமுறைகளை இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா ஒர்க்கையும் பார்க்க போகுது. அதனால் இந்த ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை அதர் சைடஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா இந்த ஜாப் இல்லைனா கூட அதர் ஜாபுக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை சொல்லலாம் தான் இந்த காணொலி போடுறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபர்தராக மெயில் பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ராப் ட்ரிம்மிங்கில் இருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம், எப்படி நம்ம கேரியரை அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலான்றதை வேற ஒரு வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.